வணக்கம் நேயர்களே. சிம்ம ராசிக்கு அடித்த அதிர்ஷ்டம். 500 வருடங்களுக்கு பிறகு 2 ராஜயோகங்கள். பணமழையில் நினையப் போகும் சிம்ம ராசிக்காரர்கள். பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே அரசர் தன்மை கொண்டவர்களாக கருதப்படுகின்றனர். சூரியன் இவர்களின் அதிபதி என்பதால் இவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒளி, ஆற்றல், கண்ணியம் நிறைந்ததாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் குணாதிசயங்களில் தைரியம், தலைமைத்திறன், பெருமிதம், நம்பிக்கை போன்றவை முக்கியமாக காணப்படுகின்றன. குறிப்பாக இவர்கள் எங்கு சென்றாலும் தன்னம்பிக்கையுடன் நின்று பேசுபவர்கள். பிறரை கவரும் காந்த குணம் இவர்களுக்கும் உண்டு. இவர்களின் புன்னகையை சுற்றத்தாரை உற்சாகப்படுத்தும் சக்தி கொண்டது. சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மையான மனதுடன் உண்மையை மதித்து வாழ்பவர்கள். அவர்களின் சொற்களிலும் செய்கைகளிலும் உள்ள வெளிப்படைத்தன்மை அவர்களை தனித்துவமாக காட்டுகிறது. மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் இன்னொரு சிறப்பு தலைமைத்தன்மை. கூட்டத்தில் வழிகாட்டி மற்றவர்களுக்கு உற்சாகம் அளித்து பெரிய பொறுப்புகளை சுமந்து செல்லும் திறமை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். எங்கு சென்றாலும் அனைவரும் இவர்களை ஒரு அதிகாரப்பூர்வமான குரலாகவே கருதுவார்கள். இவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்லும் போது மற்றவர்களையும் தங்களுடன் அழைத்து செல்லும் மனமுடையவர்கள். அதேபோல் மனப்பான்மை குறித்து பேசினால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் பெரிய மனம் கொண்டவர்கள். உதவி கேட்க வந்தவரை ஏமாற்றாமல் எவ்வளவு முடிந்தாலும் தாராளமாக உதவ முனைவார்கள். இவர்களின் மனம் சிங்கம் போல உறுதியானதாய் இருந்தாலும் இரக்கம் நிறைந்தது. குடும்பத்தாரை, நண்பர்களை, உறவுகளை பாதுகாப்பும் பொறுப்பு உணர்வு இவர்களிடம் மிகுந்து காணப்படும். அதிலும் முக்கியமாக படைப்பாற்றல் சிம்ம ராசிக்காரர்களின் முக்கியமான பலமாகவே இருக்கிறது. கலை, இலக்கியம், நடிப்பு, பேச்சுத்திறன், அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்படும். இவர்கள் எதை செய்தாலும் தனித்துவமுள்ள அழகையும் மேன்மையும் அதில் கொண்டு வருவார்கள். அதேபோல் அவர்களின் உணர்ச்சி உலகம் மிக ஆழமானது. அவர்கள் யாரையேனும் நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள். நட்பிலும் அன்பிலும் விசுவாசமாக இருப்பார்கள். இவர்களை நம்பும் மனிதர் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டார். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுபவர்கள். அதிலும் முக்கியமாக பாராட்டும் புகழும் இவர்களுக்கு மிகவும் பிடித்தவை. அவர்களின் உழைப்பை யாராவது பாராட்டினால் அவர்கள் இன்னும் அதிகம் பாடுபட்டு சாதிக்க தூண்டப்படுவார்கள். இவர்களின் பெருமிதம் சில நேரங்களில் பிடிவாதமாக தோன்றினாலும் அது அவர்களின் உறுதியையும் வெற்றியையும் காட்டுகிறது. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களாக வாழ விரும்புபவர்கள் அல்ல. எப்போதும் உயர்வு, மதிப்பு, பெருமை, புகழ் ஆகியவற்றை அடைய விரும்புவார்கள். சூரியனைப் போல உலகிற்கு ஒளி தரும் குணம் இவர்களுக்கு உரியது. இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரும். குறிப்பாக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியம், பெருமிதம், தலைமைத்திறன், பெரிய மனம், படைப்பாற்றல் ஆகியவற்றின் சின்னமாக திகழ்கிறார்கள். அதேபோல் அவர்கள் இருக்கும் இடமே பிரகாசமாகும். அவர்களின் வருகை, வார்த்தை, புன்னகை, உழைப்பு எல்லாமே சுற்றி உள்ளவர்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் தரும். உண்மையில் சிம்ம ராசிக்காரர்களே பிறரை வழிநடத்தும் இயற்கை தலைவர்கள் இவர்கள்தான். அது மட்டுமில்லாமல் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜயோகங்கள் உருவாகப் போகின்றன. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களின் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். செல்வம் பெருகும். கோடீஸ்வரராகும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜயோகங்கள் உருவாகி உள்ளன. கிரகங்களின் நிலை மாற்றத்தால் கிருஷ்ணன் ஜன்மாஷ்டமி அன்று ஒரே நேரத்தில் ராஜயோகங்கள் உருவாகியது. மேலும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது ராசிக்காரர்களில் சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அதேபோல் கிருஷ்ண ஜெயந்தியின் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணம் கிடைக்கும். சொத்து தொடர்பான முதலீடுகளை நீங்கள் ஈர்ப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். புதிய பணிகள் நிறைவடையும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். அதேபோல் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். இது நிச்சயம் நடக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.